ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம 10th சோசியல் சயின்ஸ்ல ஜியாகிரபி புவியியல் பார்க்க போறோம். ஸோ புவியியல் எந்த லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இந்தியாவுடைய வேளாண்மை அப்படிங்கிற பத்தியா பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த கிளாஸ் நம்ம கண்டினியூஷனா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்ல இப்போ நம்ம 4வது கிளாஸா பார்க்க போறது என்ன அப்படின்னா லிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது கால்நடைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ், மீன் வளர்ப்பு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இஷ்யூஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சவால்களை வந்துட்டு இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்துட்டு இந்தியாவுடைய விவசாயிகள் வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து எதிர்கொள்றாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 3 டாபிக் தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா லிவ் ஸ்டாக் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருவோம். கால்நடைகள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டெகிரல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது கூட ஒருங்கிணைந்தது அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட சேர்ந்தது. சரியா? வேளாண்மையோட சேர்ந்த ஒண்ணுதான் எது அப்படின்னா இந்த லிவ் ஸ்டாக் அப்படின்றது, கால்நடை வளர்ப்பும் அப்படின்றது. ஸோ கால்நடை வளர்ப்பும் வேளாண்மையும் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடியது, இன்டெகிரலா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த லிவ் ஸ்டாக்ஸ், இந்த கால்நடைகள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சோசியலி எக்கனாமிக்கலி ஆர் சிக்னிபிகன்ட். சரிங்களா? சோ சமுதாயத்து ரீதியாகவும் சரி, அதே சமயத்தில் எக்கனாமிக்கலும் சரி, பண ரீதியாகவும் பார்த்தா பொருளாதார ரீதியாகவும், சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷனல் அவுட்புட்ஸ் அப்படின்றத இதுக்கு காரணமா சொல்லப்படுது. சரியா? சோ கால்நடைகள் அப்படின்றது ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் வளர்க்கப்படுவது கிடையாது. சோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா யூசேஜ் நிறைய இருக்கு. சரியா? அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இதை பெரும்பாலும் பயன்படுத்துறோம். இதனால இது எக்கனாமிக்கலி நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ மல்டி ஃபங்க்ஷனல் அவுட்புட்ஸ். சோ ஒரே ஒரு கால்நடை, இந்த கால்நடைகளை வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பயன் மட்டும் கிடையாது, பல பயன்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, சோ பெரும்பாலும் பார்த்தோம்னா கால்நடைகள் எதை ஜெனரேட் பண்ணுது அப்படின்னா ஒன்னு இன்கம், இன்னொன்னு பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற 2 விஷயங்கள். சரியா? சோ நமக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது, அதன் மூலமாக நிறைய வருமானமும் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஒண்ணு நமக்கு வேலை கிடைக்குது, ரெண்டாவது வருமானம் கிடைக்குது. இந்த 2 காரணங்களையும் பார்த்தோம் அப்படின்னா யார் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கால்நடைகளை வளர்க்கறதுனால நமக்கு அது வந்து பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சரி, இந்த கால்நடைகள்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற பத்தி பார்ப்போம். சோ இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேட்டில் அப்படின்னு சொல்லுவோம். கேட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ நாமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடுகள் வீடுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வச்சிருந்திருப்போம். சோ விவசாய நிலங்கள், தோட்டங்கள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல மாடுகளை கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, வச்சிருப்போம். அங்கிருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ மாடுகள் நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அந்த மாடுகள் சரியா கிட்டத்தட்ட இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 37.3%, 37.3% மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாடு வளர்ப்புல ஈடுபட்டு இருக்காங்க, கேட்டல் ஃபார்மிங்ல ஈடுபட்டு இருக்காங்க, கால்நடை வளர்ப்புல மாடுகளை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்களுடைய அதிகப்படியான தேவைக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா யூசேஜ் பண்ணிக்கிறாங்க. அது இன்கம்காகவும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சோ செகண்ட் பிளேஸ்ல இருக்கும் இந்தியா இதுல மாடுகள் வளர்ப்பதுல. சோ நெக்ஸ்ட் டு பிரேசில். சோ அப்ப முதல் இடத்துல யார் இருக்கா? பிரேசில் இருக்காங்க. சோ பிரேசிலுக்கு அடுத்தது 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா இந்தியா இருக்குது. சரிங்களா? ஓகே. சோ செகண்ட் இடத்துல இருக்கு. சோ இதுல பார்த்தா மாடுகள்ல ஒரு 3 கேட்டகரிஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3 பிரீட்ஸ் வந்துட்டு 3 இனங்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வளர்த்துட்டு இருக்கோம் இந்தியாவுல. அதுல ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா மில்க்ஸ் பிரீட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல மில்க்ஸ் பிரீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பால் இன மாடுகள், அதாவது பாலுக்காகவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதையெல்லாம் வளர்க்குறோம். சோ அதுல நமக்கு அதிகப்படியான அளவுல பால் அப்படின்றது நமக்கு என்ன மில்க் அப்படின்றது கிடைக்கும். அதுக்காக வளர்க்கக்கூடிய இதான் பார்த்தோம் அப்படின்னா பால் இனம் அப்படின்னு சொல்லுவோம். சோ சரிங்களா? ரெண்டாவது டிராஃப்ட் பிரீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிராஃப்ட் பிரீட் அப்படின்னா என்ன அப்படின்னா இழுவை இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வண்டி இழுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காடுகளை உழுவதற்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த காலத்துல மாடுகள் எருதுகளை தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். சரிங்களா? சோ அந்த வகைதான் பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இழுவை மாடுகள், இழுவை இனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகை இந்தியாவில இருந்துச்சா? ஆமா இருந்துச்சு. இப்ப இருக்கா? இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸ்டு அல்லது ஜெனரல் பிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கலப்பு அல்லது பொது இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கலப்பு அப்படின்னு நமக்கு தெரியும் கிராஸ். சோ இருக்கக்கூடிய ஒரு மாட்டுல வேற ஒரு மாட்டினுடைய வேற ஒரு இனத்தினுடைய டிஎன்ஏ எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க. அதான் கலப்பு இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது இனம் அதே மாதிரி ஜெனரலா இருக்கக்கூடிய இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரீடும் யூசேஜ் பண்றோம். இந்தியாவில பார்த்தோம்னா 3 பிரீட் என்ன பண்றோம் யூசேஜ் பண்ணிட்டு இருக்கோம், வளர்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? எது அப்படின்னா ஒன்னு மில்க்ஸ் பிரீட் பால் இனம், ரெண்டாவது டிராஃப்ட் பிரீட் இழுவை இனம், மூணாவது மிக்ஸ்டு அல்லது ஜெனரல் பிரீட் அப்படின்னு சொல்லுவோம், கலப்பு அல்லது பொது இனம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து மாடுகளை பொறுத்தவரை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? சோ மாடுகளை வளர்ப்பதுல பார்த்தோம்னா இந்தியா 2வது இடத்துல இருக்கு, முதல் இடத்துல யாரு இருக்கா? பிரேசில் இருக்கா. சோ இந்தியாவில் வளர்க்கக்கூடிய மாடு இனங்கள் மொத்தம் எத்தனை வகை? 3 வகை
மாடினங்களை வளர்க்கிறோம். ஒண்ணு பாலினம், இழுவை இனம், கலப்பு அல்லது பொது இனம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை இனங்களை வளர்க்கிறோம். சரிங்களா? ஓகே. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கோட், ஆடுகள் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். சோ ஆடுகள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஏழைகளின் பசு அப்படின்னு சொல்லுவாங்க. புவர் மேன்ஸ் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏழைகளின் பசு அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ புவர் மேன்ஸ் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைகளின் பசு எது? ஆடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாடுகள் வாங்குறதுக்கு நமக்கு அதிக பணம் வேணும். இப்போ ஏழைகளால வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனா ஆடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை குறைவா இருக்கும். சோ மாடுகளுடைய யூசேஜ்ல பார்த்தீங்கன்னா ஆடுகள் பெரும்பாலும் நமக்கு பயன்படும். சரிங்களா? சோ அத மாடுகள் பார்த்தோம்னா இழுவை இனத்துக்காக பயன்படுத்துறதே இருக்கும். பட் ஆடுகள் அந்த இழுவைக்காக நம்ம பயன்படுத்த முடியாது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா பாலுக்காகவும் இதனுடைய இறைச்சிக்காகவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் யூசேஜ் பண்ணிக்கிறோம். சரி, ஆடுகளுக்கு நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா பாருங்க, மில்க் கிடைக்குது, மீட், அதுக்கப்புறம் இறைச்சி கிடைக்குது, ஸ்கின் அதனுடைய தோல்களை எடுத்து நம்ம என்ன பண்றோம், தோல் ஆடைகளை செஞ்சு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஹேர் அதனுடைய உரோமம் முடிகளை எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு உலன் துணிகளை தைச்சு நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா கோட், ஆடுல இருந்து நமக்கு என்ன பண்ணுது, கிடைக்குது. சரிங்களா? அப்ப ஆடு பார்த்தோம்னா புவர் மேன்ஸ் கவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இது ஒரு 1 மார்க் क्वेश्चनல நமக்கு கேட்பாங்க. சரியா? which one is called as a poor man's cow அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எது வந்துட்டு ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு கோட்ஸ் அப்படின்றது. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்த்து அப்படின்னா இது வந்து 1 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. சரிங்களா? சரி, ஆடுகள் நமக்கு என்ன கிடைக்குது, மில்க், மீட், ஸ்கின், ஹேர் இதெல்லாம் கிடைக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்து மூணாவது பார்த்து அப்படின்னா பஃபலோஸ், எருமைகள் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோம். சோ எருமைகளை பெரும்பாலும் நம்ம வளர்க்கறது எதுக்காக அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் மில்க், பாலுக்காகவே என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வளர்க்குறோம். சரிங்களா? சோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாப்பிடும் போதெல்லாம் தயிர்லாம் சாப்பிடுவோம். சாப்பிடலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு எருமை தயிர் சாப்பிட உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எருமை தயிர் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மில்க், பால் சார்ந்த பொருட்களுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா எருமைகளை அதிகமா வளர்க்குறோம். சரிங்களா? சோ இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா இந்த எருமைகள் வளர்ப்புல யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, லீடிங்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூபி, உத்தரப்பிரதேஷ். எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் இந்தியாவுல 28.2%, 28.2% பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை என்ன பண்றாங்க, உற்பத்தி பண்றாங்க. சரிங்களா? சாரி, வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் எவ்வளவு 9.6%, 9.6% ராஜஸ்தான் வச்சிருக்காங்க, வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் 7.9%, 7.9% பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல என்ன பண்றாங்க, எருமைகளை வளர்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதல்ல இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேஷ் 28.2%, ராஜஸ்தான் 9.6%, ஆந்திர பிரதேஷ் 7.9%. சரிங்களா? இவங்க லீடிங்ல இருக்காங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படி நம்ம வச்சுக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல சோ லீடிங்ல இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்ஸ் இவங்க தான். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பால் வளத்துக்காகவும் நம்ம சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா கேட்டல்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? இப்போ டெய்ரி, சோ டெய்ரி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, டெய்ரி ஃபார்மிங், டெய்ரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்லாம் இருக்கு, பால்வளத்துறை அப்படிலாம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கேள்விப்பட்டிருப்போம். சோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பால் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 163.7 மில்லியன் டன்ஸ் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்றோம்னா பர் ஆனம்க்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். சோ 163.7 மில்லியன் டன்ஸ் அப்படின்ற அளவுக்கு பால் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இதுல லீடிங் யார் இருக்காங்க அப்படின்னா இங்கேயும் 3 பேர் வராங்க. பாருங்க, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். சோ இங்க பாத்தீங்கன்னா பஃபலோல உத்தரப்பிரதேஷ் இருக்கா, இங்கேயும் உத்தரப்பிரதேஷ் பாரு, அதிகப்படியான எருமைகளை வளர்க்குறாங்க, அதிகப்படியான பால் உற்பத்தி பண்றாங்க. ராஜஸ்தான்ல அதிகப்படியான எருமைகளை வளர்க்குறாங்க, அதிகப்படியான பால் உற்பத்தி பண்றாங்க. சோ இங்க ஏபி ஆந்திர பிரதேஷ் இருக்கு, பட் இங்க என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்துட்டு மத்திய பிரதேஷ் வந்துருச்சு. சோ இது ரெண்டு மட்டும் தான் சேஞ்சஸ், மீதி பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டேட்டும் அப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, பால் வளத்தை பொறுத்தளவுக்கு 163.7 மில்லியன் டன்ஸ் நம்ம உற்பத்தி பண்ற ஒரு வருஷத்துக்கு உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் தான் லீடிங்ல இருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீட் அப்படின்றது இறைச்சி. சோ இறைச்சி உற்பத்தியில நாம எப்படி இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத போய் பார்க்க போறோம். சோ இறைச்சி பொறுத்தளவுக்கு உலக அளவுல நாமளும் வந்துட்டு நமக்கு தேவையான தன்னிறைவு அடைஞ்சிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனையும் இல்ல. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் இந்த 3 ஸ்டேட் தான் பார்த்தோம் அப்படின்னா லீடிங் இருக்காங்க. சரிங்களா? சோ யூபி, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா அண்ட் வெஸ்ட் பெங்கால். சோ இவங்க தான் பார்த்தோம்னா மீட் இறைச்சியிலே வந்து உற்பத்தியில முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஊல் அல்லது ரோம உற்பத்தி. சரிங்களா? இந்த ஊல், இந்த ரோம உற்பத்தி அப்படிங்கிறது நம்ம எங்க பார்த்திருந்தோம், இங்க பார்த்தோம். கோட், ஆடுகள் இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஹேர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இதுதான் இது. சரிங்களா? சோ ஆடுனுடைய முடியில இருந்து அந்த ரோமத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா துணிகளை தயார் பண்றோம். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த ஆடுகள்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பளிகளை நிறைய தயார் பண்ணி கொடுப்பாங்க. சோ அது ரொம்ப குளிர்காலங்கள்ல நம்ம போட்டுக்கிறதுக்கு ரொம்ப இதமா இருக்கக்கூடிய. சரிங்களா? ஓகே, சோ வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா 43.5 மில்லியன் கிலோகிராம் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உள்ளன்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம்.
கால்நடைகள் விட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஹேரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து யூசேஜ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல பார்த்தா அப்படின்னா யார் அதிகப்படியான அளவுல இருக்காங்க லீடிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா இருக்காங்க. சரிங்களா, ராஜஸ்தான் அண்ட் கர்நாடகா. இதுக்கு தான் பார்த்தோம்னா உள்ள ரோம உற்பத்தியில முதல் இடத்துல இருக்கக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆட்கள் 2 ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, சரி இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கால்நடைகள் அப்படின்னு சொல்றோம். லிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா, சோ டெய்லி நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம், யூசேஜும் பண்ணியிருந்திருக்கோம். சரிங்களா, சோ அப்ப லிவ் ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டெகிரல் காம்போனன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேளாண்மையோட ஒருங்கிணைந்தது. இது சமூக ரீதியாகவும் சரி, எக்கனாமிக்லயும் சரி, பொருளாதார ரீதியாக ரொம்ப சிக்னிபிகன்ட் இருக்கக்கூடியது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சோ இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. சரிங்களா, இதுல எதெல்லாம் பத்தி பார்த்திருக்கோம், மாடுகளை பத்தி பார்த்திருக்கோம், பிரேசிலுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு இதுல 3 வகையான இனம் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். கோட்ஸ் ஆடுகள், புவர் மென்ஸ் கவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா பஃபலோஸ் எருமைகள் அப்படின்றது. சோ எருமைகள் பார்த்தீங்கன்னா பாலுக்காக பெரும்பாலும் நம்ம வளர்க்கக்கூடியது. இதுல பார்த்தா அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட், ராஜஸ்தான் செகண்ட், ஆந்திர பிரதேஷ் 3வது இடத்துல இருக்காங்க. டெய்லி பால் வளம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 163.7 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் முதல் இடத்துல இருக்காங்க, அடுத்தது லீடிங்ல இருக்காங்க. மீட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல வராங்க. சோ உள் அதுக்கப்புறம் ரோம உற்பத்தியில பார்த்தீங்கன்னா 43.5 மில்லியன் கிலோகிராம் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் பர் ஆனம். இதுல பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், கர்நாடகா பார்த்தோம் அப்படின்னா லீடிங்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபிஷரிஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபிஷரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மீன் வளர்ப்பு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சோ மீன் வளர்ப்பு. ஓகே, இந்த மீனை வளர்க்கறதுக்கு தனி ஒரு படிப்பு இருக்கா சார்? ஆமா, தனி காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாம் கூட இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய படிக்கலாம், நிறைய வேலைவாய்ப்புகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு படிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஃபிஷரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலத்துல இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா, இந்த மீன் வளத்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் இப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக இந்த மீன் வளத்துறை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஃப்ளோரிசிங் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஃப்ளோரிசிங் அப்படின்னா டெவலப்பிங், வளர்ந்துட்டு இருக்குது, வளர்ந்து வரக்கூடியது. சரிங்களா, வளர்ந்து வரக்கூடிய ஒரு செக்டார் தான் மீன் வளத்துறை அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இந்த மீன் வளத்துறையில வந்துட்டு லீடிங்கா இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, கோஸ்டல் ஏரியானா யாரு? கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். சரிங்களா, இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 3 கடல்கள் இருக்கு. இந்தியாவுடைய டைரக்ஷன்ஸ்லயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், அதுக்கப்புறம் பே பெங்கால் இருக்கு. சோ அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஷரிஸ்ல வந்துட்டு ரொம்ப வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இதனால நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அதிகப்படியான அளவுல கிடைக்குது. கிட்டத்தட்ட எவ்வளவு பேருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 14 மில்லியன். ஓகே, கரெக்ட். 14 மில்லியன் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது. சோ 14 மில்லியன் மக்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது இந்த பிஷரி, மீன் வளர்ப்பு துறை அப்படின்றது கொடுத்திருக்கு. சரிங்களா, சோ உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா 3% பார்த்தோம் அப்படின்னா மீன் வளத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். சோ செகண்ட், சரிங்களா, 3% 2வது இடத்துல நம்ம இருக்கோம். சோ நெக்ஸ்ட் டு சைனா. சோ அப்ப யார் முதல் இடத்துல இருக்காங்க? சீனாக்காரங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க. சோ ஏற்கனவே போன கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம், டீ காஃபி எல்லாம் என்னாச்சு அவங்க தான் முன்னாடி இருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி தான் சைனா ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, இந்தியா 2வது இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா பிஷரிஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம 3% உற்பத்தி பண்றோம், ஆனாலும் 2வது இடத்துல தான் நம்ம இருக்கோம். யாருக்கு அடுத்தது? சைனாவுக்கு அடுத்து நம்ம இருக்கோம். சரிங்களா, ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட், ஃபுட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா, ஓகே. இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த லிவ் ஸ்டாக் எதெல்லாம் ஜெனரேட் பண்ணுச்சு? இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணுச்சு. இந்த பிஷரி என்ன பண்ணுது அப்படின்னா அதேதான், எம்ப்ளாய்மெண்ட், இன்கம், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபுட். உணவு நமக்கு தேவைப்படுது, அதனால உணவு கிடைக்குது. எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதா? ஆமா, உருவாக்குது. கிட்டத்தட்ட பாருங்க 14 மில்லியன் பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்குது. அப்ப எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்ணிருக்கு? ஜெனரேட் பண்ணிருக்கு. ஃபுட், சோ மீன் உணவுகளை நாம எடுத்துக்கிறோமா? மீன் மட்டும் கிடையாது, கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுறோம். நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபுட் நமக்கு கிடைக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், சோ எக்ஸ்போர்ட் பண்றோம். நம்ம கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றோம், விற்கிறோம், வியாபாரம் பண்றோம். இப்ப நமக்கு என்ன பண்ணுது? அந்நிய செலாவணி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்ப ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு கிடைக்குது. சரிங்களா, ஓகே. அடுத்து இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஷரிஸ்ல 2 கேட்டகரிஸ் பிரிக்கலாம். ஒன்னு மெரைன் ஆர் சீ பிஷரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இன்லேண்ட் அல்லது ஃப்ரெஷ் வாட்டர் பிஷரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மெரைன் ஆர் சீ பிஷரிஸ் அப்படின்னா என்ன? கடல் மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கடல்ல போய் நம்ம மீன் பிடிக்கிறோம். எங்க? ஆஃப்ஷோர், கடற்கரை ஓரங்கள்ல பிடிப்போம். அல்லது டீப் சி, ஆழ்கடல்ல போய் என்ன பண்ணுவோம்? ஈந்திர படகுகள் மூலமாக போயிட்டு மீன் பிடிக்கலாம். கான்டினென்டல் ஷெல்ஃப், கண்டத்திட்டுகள், அந்த கடற்கரை கண்டத்திட்டுகள் இருக்கு இல்லையா, கடல் கண்டத்திட்டு, அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம மீன்கள் அதிகமா பிடிப்போம். சரிங்களா, இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்தா அப்படின்னா மீன் பிடிப்புக்கு ரொம்ப உகந்த ஏரியாக்கள் அப்படின்னு சொல்றாங்க.
சோ ஆஃப்ஷோர், டீப் சி அண்ட் கான்டினென்டல் ஷெல்ஃப் இந்த இடங்கள்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மீன்களை வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கோம். சோ இது கடல்ல நடக்கும், அதனால இதுக்கு மெரைன் ஃபிஷரிஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, சி ஃபிஷரிஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த மெரைன் ஃபிஷரிஸ்ல யாரு லீடிங்ல இருக்காங்க அப்படின்னா கேரளா தான் லீடிங்ல இருக்காங்க. லீடிங்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் யாரு? கேரளா. சோ கேரளா தான் பார்த்தோம்னா லீடிங்ல இருக்காங்க. சோ அதே மாதிரி இன்லாண்ட் ஃபிஷரிஸ் அது ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா, இந்த ஆறு, ஏரி, குளம், குட்டைகள் இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கால்வாய்கள் இதுல எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீன் வளர்த்து அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா வித்துட்டு இருப்போம், அதை அங்க போய் பிடிச்சிட்டு வருவோம் இல்லையா. அதை என்ன சொல்றோம் அப்படின்னா இன்லாண்ட் அல்லது ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. இங்க நான் எழுதிருக்கேன் பாருங்க. சோ ரிவர்ஸ், லேக்ஸ், அதுக்கப்புறம் கேனல்ஸ், பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் டேங்க்ஸ், ரிசர்வர்ஸ், அந்த டேம் கட்டி வச்சிருப்போம் இல்லையா, செக் டேம்ஸ், அணைகள். சோ அதுல எல்லாம் இருந்து நாம பிடிக்கக்கூடிய மீன்கள் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இன்லாண்ட் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள்நாட்டு மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தா அப்படின்னா இந்தியாவோட மீன் உற்பத்தியில 50% எங்க இருந்து தான் நமக்கு வருது அப்படின்னா இன்லாண்ட் ஃபிஷரியில இருந்து தான் வருதா. மீன் பிடிப்புல 50% இங்கிலாந்துல இருந்து வருது, உள்நாட்டு மீன் பிடிப்புல இருந்து நமக்கு வருது சரிங்களா. சரி, யாரு லீடிங்ல இருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தான் என்ன பண்றாங்க, லீடிங்ல இருக்காங்க. சோ ரொம்ப முதல் இடத்துல இருக்கக்கூடியது ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுதான் பார்த்தா அப்படின்னா ஃபிஷரிஸ் மீன் வளர்ப்பை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ மீன் வளர்ப்பு பார்த்தோன்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை. கோஸ்டல் ஸ்டேட்ஸ் தான் பார்த்தோன்னா பெரும்பாலும் என்ஜாய் பண்றாங்க. 14 மில்லியன்ஸ் பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. 3% ப்ரொடக்ஷனோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சைனா. சைனாவுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கும் வேர்ல்டு லெவல்ல. சோ இது ஜெனரேட் பண்ணுது எதையெல்லாம், எம்ப்ளாய்மெண்ட், ஃபுட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. இதுல 2 கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்னு மரைன் ஆர் சி ஃபிஷரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கடல் மீன் பிடிப்பு. இரண்டாவது இன்லாண்ட் அல்லது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், உள்நாட்டு மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ இது 2 கேட்டகரிஸ் இருக்கு. இதுல ஃபிஷரிஸ்ல 2 கேட்டகரிஸ் இருக்கு ஓகேங்களா. சோ இது ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாம பார்ப்போம். சோ மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்ட் பை தி இந்தியன் ஃபார்மர்ஸ் சரிங்களா. சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, சவால்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ மிக முக்கியமான சவால்கள் என்னென்ன அப்படின்னா ஒரு 10 சவால்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்கொள்றாங்க. சோ இத பார்த்தா இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. எதுல அப்படின்னா இன்டீரியர்ல கேட்பாங்க சரிங்களா. இது 5 மார்க்ல புக் இன்டீரியர்ல கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन ஓகேங்களா. சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்தா அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க அப்படின்றத பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த 10 தலைப்புகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம எழுதலாம். சரி, ஜெனரலாவே நம்ம எழுதலாம். ரொம்ப பெருசெல்லாம் வந்துட்டு உள்ள போய் டீப்பா புக்கை வாசிச்சு அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எழுதணுமா அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, புள்ளி விவரங்கள் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நார்மலா என்ன பண்ணலாம், எழுதணும் அப்படின்னாவே போதுமானது சரிங்களா. சரி, அப்படி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சிறிய மற்றும் குறு நில உடைமை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மால் சிறிய, ஃப்ராக்மெண்டட் குறு நில உடைமை, லேண்ட் ஹோல்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுல பார்த்தோன்னா பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதே சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா தீவிரமா விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்களுடைய பரப்பளவு குறைவான அளவுல தான் இருக்கு. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஓனரா இருக்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை பார்த்தோன்னா ரொம்ப குறைவா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்ப பெரும்பாலான நிலங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா குத்தகைக்கு விடக்கூடியதா தான் இருக்கு. அவங்களுக்குன்னு சொந்த நிலங்கள் கிடையாது. ஆனா விவசாயிகளுடைய எண்ணிக்கை அதிகம், நிலங்களுடைய அளவு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இதான் விஷயம் ஓகேங்களா. ரெண்டாவது ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக செலவின உள்ளீடுகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்ப உள்ளீடுகள் அப்படின்னா என்ன, இன்புட்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்புட்ஸ் எல்லாம் என்னென்ன, கேபிட்டல் முதலீடு இருக்கணும், சீட்ஸ் விதைகள் வாங்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷினரிஸ், அதுக்கப்புறம் இயந்திரங்களை நம்ம என்ன பண்றோம் பயன்படுத்துறோம், ஃபெர்டிலைசர் உரங்கள் போடணும். இப்போ இதெல்லாம் நமக்கு பார்த்தோன்னா காஸ்ட் ரொம்ப ஹையா இருக்கு. இதெல்லாம் நம்மளால வாங்க முடியல. யாரால, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாம் வாங்க முடியல, ஏழை விவசாயிகளால வாங்க முடியல. அதனால அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா இந்த சவால்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்களால வாங்க முடியல. அப்ப இதெல்லாம் உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எங்களால என்ன பண்ண முடியலையா, வாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்ஃபெர்டைல் சாயில். சரிங்களா, அதெல்லாம் இன்ஃபெர்டைல் சாயில், வளமற்ற மண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மண்ணானது பார்த்து அப்படின்னா பல வருடங்களாக என்ன பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பல 100 வருடங்கள்னே சொல்லலாம் தொடர்ந்து வேளாண்மைக்காக என்ன பண்றோம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுல பயிர் சுழற்சி முறை மட்டும் தான் பண்றோம், வரைய மண்ணை நம்ம சுழற்சி பண்றது கிடையாது. சோ அப்ப அதனால என்னாச்சு அப்படின்னா மண்ணினுடைய தன்மை, அந்த ஃபெர்டிலிட்டி வளம் அப்படின்றது குறைஞ்சு போயிடுச்சு. தொடர்ந்து ஒரு மண்ணை பயன்படுத்திட்டே இருக்கிறதுனால அதனுடைய வளம் குறைஞ்சு போயிடுச்சு. அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்து லேக் ஆஃப் இரிகேஷன், நீர் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுதா இந்தியாவுல? ஆமா இருக்கு. நார்த் இந்தியா பிரச்சனை இல்லை, பட் சவுத் இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ராப்ளமா தான் இருக்கு. சரிங்களா, கிட்டத்தட்ட 1/3 நிலங்கள் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா நீர் பற்றாக்குறையால பாதிக்கப்படுது இந்தியாவுல அப்படின்னு சொல்றாங்க. 1/3 நிலம். சரிங்களா,
1/3 amount of land என்ன ஆகுது அப்படின்னா லேக் ஆஃப் இரிகேஷனால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப நீர் பற்றாக்குறையே இருக்குது, ஒழுங்கா மழை பொழிவு கிடையாது, கேனல்ஸ் கிடையாது, அப்படியே இருந்தாலும் அதுல பெருணி எல்லாம் கிடையாது, அதுல தொடர்ந்து வருடம் முழுவதும் தண்ணீர் ஓடும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பெரிய பிரச்சனை ஏதாவது இருக்கு, லேக் ஆஃப் இரிகேஷன். அப்ப நீர் பற்றாக்குறையும் இருக்குதா? ஆமா, இந்தியாவில் இருக்குது. அடுத்து பாருங்க, லேக் ஆஃப் மெக்கானிசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. மெக்கானிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இயந்திரமயமாக்குதல் பற்றாக்குறை, இயந்திரமாக்குதல் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. இயந்திர பற்றாக்குறைகள். சோ விவசாயம் பண்றதுக்கு நிறைய மிஷினரியை வாங்க வேண்டியதா இருக்கு, இயந்திரங்களை வாங்கணும், பட் அதனுடைய காஸ்ட் அதிகமா இருக்கு, அதை நம்மளால வாங்க முடியல. இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்தோன்னா பெரும்பாலும் சிறு குறு விவசாயிகளால் அதெல்லாம் வாங்க முடியறது இல்லை, ரொம்ப அதிக அளவுல இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ஒரு டிராக்டர் வாங்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டியது. ஸோ அவ்வளவு பணம் அவங்ககிட்ட இருக்குமா அப்படின்னா இல்ல, ஒரு பெரிய பிரச்சனை. அது இப்போ ஈந்திரங்களுடைய பற்றாக்குறை அப்படின்றது பார்த்தா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா சாயில் எரோஷன், மண் அரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதனால சாயில் எரோஷன், மண் அரிப்பு. மண் அரிப்பு எப்படி ஏற்படுது? 2 காரணங்களால் ஏற்படுது. சரிங்களா? ஒன்னு என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒன்னு வந்து நீரால் என்ன பண்ணுது அப்படின்னா மண்ணரிப்பு ஏற்படுது, ரெண்டாவது காற்றால் என்ன பண்ணுது அப்படின்னா மண்ணரிப்பு ஏற்படுது. அப்ப இந்த 2 காரணங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா மண்ணரிப்பு ஏற்படுது, இதனால விவசாயம் அப்படின்னு பாதிக்கப்படுது. அப்ப இது ஒரு பெரிய ப்ராப்ளமா என்ன பண்ணுது அப்படின்னா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ இது வந்து மனிதர்களால் நடக்கிறது கிடையாது, நேச்சுரலா நடக்கக்கூடியது, இயற்கையாவே. பட் ஆனாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சோ அதை ஃபேஸ் பண்ண முடியாம என்ன பண்றாங்க, இந்தியாவுடைய விவசாயிகள் வந்து தடுமாறுறாங்க, இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சாயில் எரோஷன் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். சரிங்களா? வேளாண் சந்தை. சோ பொருட்களை உற்பத்தி பண்ணிட்டோம், ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு, அப்புறம் என்ன பண்ணணும், கொண்டு போய் மார்க்கெட் பண்ணணும். இப்ப மார்க்கெட் இருக்கா பக்கத்துல? இல்ல, ரொம்ப தூரமா இருக்கும். அப்படியே மார்க்கெட் பக்கத்துல இருந்தாலும் ரேட் ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ சந்தை அப்படின்றது ஃபெசிலிட்டிஸ் நமக்கு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு ரொம்ப தூரமா இருக்கு, பக்கத்துல இருந்தாலும் விலைகள் ரொம்ப குறைவா இருக்கு, வாங்கக்கூடிய ஆட்கள் இல்லாம போயிடுறாங்க, சில நேரங்களில் டிமாண்ட் இல்லாம போயிடுது. இப்போ இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுது ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ இது வேளாண் சந்தை. சரிங்களா? அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது inadequate storage of facilities அப்படின்னு சொல்றாங்க. சோ inadequate storage of facilities அப்படிங்கறதுனா சேமிப்பு கிடங்கு வசதியின்மை. சோ பொருட்களை உற்பத்தி பண்ணிட்டோம், இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்ல டிமாண்டும் இல்ல, அப்ப அதை விற்கவும் முடியாது. அப்ப ஸ்டோர் பண்ணணும், அப்ப ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்கணும். அப்ப ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்கா? இல்ல, கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குதா? எங்கயா ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நிறைய ஆயிடுச்சு. ஆரம்ப காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா நிறையவே இருந்துச்சு. சரிங்களா? இருந்தாலும் இப்பவும் பார்த்தோம்னா 100% ஃபுல்லா நமக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில் கிடைக்குதா அப்படின்னா இல்ல. சரிங்களா? அப்படியே ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் அந்த அரைகுறையான அளவுல தான் வசதிகள் இருக்க வரைய முழுமையான வசதிகளுடன் கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கிறது இல்ல. இப்போ இது ஒரு பெரிய ப்ராப்ளமா பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தா அப்படின்னா inadequate transport அப்படின்னு சொல்றாங்க. போக்குவரத்து வசதியின்மை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ போக்குவரத்து வசதியின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, சோ ரொம்ப தூரத்துல நம்ம பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு போகணும், அல்லது ரா மெட்டீரியல் அங்க இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நமக்கு மலிவான விலையில என்னது அப்படின்னா போக்குவரத்து இல்ல. மலிவானதும் அதே சமயத்துல பார்த்தா அப்படின்னா அக்சசபிலிட்டியா இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து வசதி நம்ம கிட்ட இல்ல. சோ எளிதில் அணுகக்கூடிய போக்குவரத்து வசதி இல்ல அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாவே இங்க பார்க்கப்படுகிறது. அடுத்து பார்த்தோம்னா ஸ்கார்சிட்டி ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஸ்கார்சிட்டி ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா மூலதன பற்றாக்குறை. கேபிட்டல் நம்ம கிட்ட வந்துட்டு உள்ளீட்டு பொருட்கள் வாங்குவதற்கோ அல்லது கேபிட்டல் முதலீடு பண்ணுவதற்கோ அல்லது மார்க்கெட்டிங் பண்ணவோ டிரான்ஸ்போர்ட் பண்ணவோ நமக்கு என்ன தேவை? பணம் தேவை. இந்த பணம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா அது இல்ல, பற்றாக்குறையா தான் இருக்கு. கிரெடிட் கடன் வாங்குறது கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 10 பிரச்சனைகளை என்ன பண்றாங்க ஃபேஸ் பண்றாங்க யாரு? இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க பாருங்க. சிறிய மற்றும் குறுநில உடைமைகள். சரிங்களா? இப்போ நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக இல்ல, அப்படியே இருந்தாலும் சின்ன அளவுல தான் இருக்காங்க. முதல் பிரச்சனை. ரெண்டாவது அதிக செலவின உள்ளீடுகள். சோ இன்புட்ஸோட காஸ்ட் பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கு. மூணாவது இன்ஃபர்டைல் சாயில், வளமற்ற மண், மண்ணுடைய வளம் குறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் இரிகேஷன், நீர் பற்றாக்குறை இல்ல. 1/3 பங்கு நிலத்துக்கு மட்டும் தான் நீர் பற்றாக்குறை கிடைக்குது, மற்ற வழிகள் இல்ல. இயந்திர பற்றாக்குறை. சரிங்களா? இயந்திரங்கள் இல்ல, அதனால பழமையான முறைகள், பழமையான இயந்திரங்களை வச்சுதான், பழமையான கருவிகளை வச்சு என்ன பண்றோம் நாம உற்பத்தியை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால குறைவான அளவில் நம்மளால ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. இது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் சாயில் எரோஷன், மண் அரிப்பு அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்படுது. சரிங்களா? அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், வேளாண் சந்தை. சோ சந்தைகள் ரொம்ப அணுகக்கூடிய இடத்துல இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்கு, பக்கத்துல இருந்தாலும் விலை குறைவா இருக்கு. காரணம் என்னன்னா இந்த இடைத்தரகர்கள் அப்படின்னு ஒரு ஆட்கள் இருக்காங்க, புரோக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பிரச்சனைகள், அவங்களுடைய தலைகள் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு லாபம் விவசாயிகளுக்கு அதிகமா கிடைக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் inadequate storage of facilities.
சேமிச்சு வைக்கிறதுக்கான வசதி நம்ம கிட்ட இல்ல. அதுக்கப்புறம் இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட், சரிங்களா, போக்குவரத்து வசதி நம்ம கிட்ட இல்ல. சோ ரா மெட்டீரியல் நம்ம அங்கிருந்து கொண்டு வரதுக்கும் சரி, இங்கிருந்து நம்மளுடைய உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மார்க்கெட்டிங் பண்றதுக்கோ அல்லது வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கோ ஸ்டோரேஜ் பண்றதுக்கு கொண்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து மலிவா இல்ல, எளிதா நம்மளால அதை அணுகவும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கார்சிட்டி ஆஃப் கேபிட்டல், மூலதன பற்றாக்குறை, தேவையான அளவு முதலீடு பண்ணுவதற்கு நம்ம கிட்ட பணம் இல்லை. இப்போ இந்த 10 பிரச்சனைகள் என்ன பண்றாங்க இந்தியன் ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சரிங்களா, இந்த 10 பிரச்சனைகள் அவங்க என்ன பண்றாங்க ஃபேஸ் பண்றாங்க. சரிங்களா, சோ இன்னைக்கு இந்த லெசன்ல நம்ம பார்த்தோம்னா 3 விஷயங்களை பத்தி ரொம்ப தெளிவா நம்ம பார்த்திருக்கோம். ஒன்னு லிவ் ஸ்டாக் அப்படிங்கறத பத்தி பார்த்திருக்கோம், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷரிஸ் அப்படிங்கறத பத்தி பார்த்திருக்கோம், மூணாவது மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்ட் பை இந்தியன் ஃபார்மர்ஸ். சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்துட்டு சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான சவால்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா, இதோட நமக்கு இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற லெசன் என்ன ஆகுது அப்படின்னா முடியுது, இந்தியாவோட வேளாண்மை அப்படின்னு ஒரு லெசன் முடியுது. சோ அடுத்த லெசன்ல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.